அம்மாடியா நல்லா குரூசிலாக இருக்குதுங்க. நல்லா அப்படியே குளிர், செம்ம குளிர். மணி வந்து பார்த்திங்கன்னா 10:45. செம்மையாக இருக்குது. புளிங்கோ போகிறாங்க. அந்த மாதிரிலாம் ஓட்ட முடியாது. இந்த பிளேஸு எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. தார் ரோடு போடுங்கன்னா கல் பதிச்சு வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? செம்மையாக இது ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் அந்த அந்த கல்லெல்லாம் பிரேக் பிடிச்சா கண்டிப்பாக நிற்காது. நான் செக் பண்ணி பார்த்தேன், நிற்கல. காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர். அப்பா சூறாக இருக்குது அங்கே பாருங்க. சார் டாட்டா டாட்டா. இந்த ரூம் பயங்கர சூறாக இருக்குங்க. லென்த்து பஸ்ஸு, தமிழ்நாடு கோயம்புத்தூர் பஸ். ஏன் இந்த கேரளா பஸ்ஸு இதோட ஒரு 10 பஸ்ஸு கிட்ட பார்த்துருப்பாங்க. ரோடு பாருங்க, அந்த கல் பதிச்சு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த பிளேஸ், இந்த ட்ராவல். நம்ம இங்கேருந்து கேரளா போகிறோம், அவங்க கேரளாவிலேருந்து தமிழ்நாடு வராங்க. அப்படிலாம் போக முடியாது பழகுது. அங்கே பாருங்கள், அந்த ஓட்டை கெடுக்கிறதுக்கே எனக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக போனால் போதும். ஆனால் ஒருத்தர்லாம் சருன்னு போகிறாங்க. அவங்க போகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி. அதான் அங்கே பாருங்கதா, அந்த டூலர் பாருங்கதா. டக்குன்னு ஆப்போசிட்டில் கார் வந்து என்னங்க பண்ணுவார்? கார் பைக்கில் வந்துச்சுன்னா யோசிக்க மாட்டேங்கிறாருங்க. அதுக்குன்னு ஒரு ரூட்டு வந்துச்சுன்னா தான் நம்ம சைடு எடுத்துக்கணும். இல்லைன்னா மற்றபடி மெதுவாக பொறுமையாக போய்க்க வேண்டியதான். பாருங்கண்ணா, எத்தனை பஸ்ஸு அங்கே போங்க. அந்த கல்லாம் போட்டால் எப்படி பிரேக் பிடிச்சா நிற்குங்கிற மாதிரி தெரியல. நான் பிடிச்சேன்னா அப்படி சர்க்குன்னு அப்படி இழுத்துற மாதிரி இருந்துருச்சு. என்ன பஸ்ஸு குலுங்கி போகுது. ஒரு சலமுன சத்தம். இங்கே பாருங்க சார், போ. அவ்வளோ நல்லாவே திரும்ப முடியாது போல. டிரைவர்லாம் உண்மையில ரொம்ப கஷ்டங்க இந்த ரூட்டில் ஓடுறதெல்லாம். அதுவும் கவர்மெண்ட் பஸ் டிரைவரும் ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் இதில் போவாங்க வருவாங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு தான். நவுத்துறாரு பாருங்க ஆரணையா. பஸ் ஒருத்தர் அந்த இடத்துல சுகராக இருக்கும் போலங்க. அப்பா புலி, அவ்வளோ பெரிய புலி. இந்த ரூட்டில் ஓடுறதுக்கு ஒரு திறமை வேணும், தனி திறமை வேணும்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழியாக இருக்குது. ஒட்டு அப்பா நம்ம சைடு எடுக்கிற வேலையாக இருக்கக்கூடாது, பின்னாடியே பொறுமையாக போகலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கூட போகலாம். ஆனால் இந்த ரூட்டு கொஞ்சம் புளி குண்டுமாகுது. அப்பா டம்மு 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 டம்முன்னு ஏதோ கல்டு விழுந்துருச்சா இல்லை தரையிலே உரைச்சிட்டு போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சரியான சவுண்டாக இருக்குது. ஆகவே கூடாது, அவசரப்படக்கூடாது. சார் என்னங்க கேஎல் 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 கேஎல்னு இதான் இவ்வளோ டூரிஸ்டா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பஸ்ஸு போயிடுச்சுங்க. அது இல்லாமல் 20 பஸ்ஸுங்க நின்றுட்டுருக்கு. போகாத ஒரு ஆழம் தேடி நீந்தி இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஒரு வியூ பாயிண்ட் தான் இருக்கும். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. செம்மையாக இருக்கும் இந்த ரூட்டு. அப்பா வேற லெவலுங்க. இந்த கல்லட்டி ரோடு தான் பேர் பார்த்துடணும். அன்றைக்கி நைட்டில் வந்து பார்க்க முடியல. அப்பா பஸ்ஸு வளைச்சி ஓட்டுறாருப்பா. எங்கே குழி இல்லையோ அங்கே விட்டு எடுக்கிறாரு பஸ்ஸை. அல்ட்ரா டீலக்ஸ்னா நல்லா இருக்கும். அல்ட்ரா டீலக்ஸ் தான். மாட்டான் மாப்பிள்ள. இது தேவையா? அவ்வளோதான், அவ்வளோ தூரம் ஆரன் அடிக்கிறாரு பஸ்ஸை பார்த்துட்டு. ஓட்ட பண்ணுறேன். ஐயோ அம்மா, ஒரு குழிங்க, அவசரப்படக்கூடாது. இந்த ரோடு ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னா பார்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ பெரிய குழின்ட்டு கடன்னு ஆடுது பஸ்ஸில். நல்லா புழுதி படத்து விட்டு போயிட்டு இருக்கிறாரு. தலைவரே கொஞ்சம் கேப்பை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அங்கே ரோடு செம்மையாக இருந்துச்சு, இங்கே என்னமோ இவ்வளோ தான் இருக்குது. இங்கே என்ன பெருசுன்னா அந்த மரம் தாங்க. இந்த லைனாக நல்லா செத்துல அப்பா. பஸ்ஸு சைடு விட்றாங்க ரெண்டாவது. ஆனால் ரொம்ப குழியுமா இருக்குது. ஆனால் அந்த பிளேஸ் பார்த்தீங்களா நல்லா ஒரே மரமாக, அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் அதில் நிறையா ஃபோட்டோ பிடிச்சிட்டோம். ஃபோட்டோ எங்கிட்டலாம் இருக்குது. அப்பா அது ஓட்டாக்கு எடுத்துக்கிட்டு வந்தோன்னு இது பாருங்கள். யார் சாமியும் நான்லாம் அந்த பஸ்ஸு கரெக்டாக இருந்து ஆட்டமாக எங்கேயாவது கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா நான் சைடு வாங்கிக்கிறேன். மற்றபடி நான் பஸ்ஸு முன்னாடியே போய்க்கிறேன். எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. பஸ்ஸு பின்னாடி ரூட்டு கேட்காமலே பெங்களூர் போயிடலாம். உதகை, ஊட்டி. தலைவரே நீ என்ன தான் ஆனாச்சுனாலும் பஸ்ஸுக்காரர் வழி விட மாட்டாப்புல.